கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒரு இன்டர்வியூல கொடுக்கறது பார்த்திருக்கேன். டொனால்ட் ட்ரம்ப் அவங்களே இந்த ஜூம் பண்ணி பார்த்திருக்காங்க. விக்கிரவாண்டி வீசா இருக்கு. அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த வீசாலையில வந்து ஒரு தலைமுறை பறவை பாட்டுலாம் கேட்டிருக்கு. டொனால்ட் ட்ரம்ப்பே வருவாரு அப்புறம் மாதிரிலாம் ஒரு பத்திரிகையாளர் வந்து போட்டிருந்தார். டக்குனு அந்த போட்டோ கிடைக்கல, அதை போடல. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு தலைவர்கள்லாம் உண்மையா சொல்றாங்க. அது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு பேப்பர்லயே வந்திருக்கு. டெல்லி உஷ் அப்படின்னு சொல்லிட்டு தினமலர்ல ஒரு ஆர்டிகல் எழுதுவாங்க. சண்டே மட்டும் அதை எழுதுவாங்க. என்னென்ன டெல்லியில் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அது பேப்பரை வாங்கி படிக்கிற டைம் தான் பண்ணுங்க. நான் ஆர்டிக்கலை வந்து இந்த ஸ்கிரீன்ஷாட் வைக்கிற பாருங்க, படிச்சு பாருங்க. அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த இந்தியாவுக்கு வந்து ஒரு 2 கெட்ட பேர் வந்தது ரீசெண்ட் டைம்ல. ஒண்ணு வந்து 2மே தமிழ்நாடு சார்ந்ததுதான். என்னன்னா ஒண்ணு ஸ்ரீசன் பார்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நான் வீடியோ நான் போடல. சேனல்ல போய் பாத்தீங்கன்னா இருக்காது. நாளைக்கு கிட்னி திட்டத்தை பத்தியும் ஸ்ரீசன் பார்மா பத்தி நான் வீடியோ போடுறேன். நாளைக்கு இல்லை நாளைக்குள்ள 2மே வந்துடும். ஸோ வந்து இந்த 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா கிட்னி திட்டன்றது அவ்வளோ பெருசா நியூஸ்ல போய் இதுவாகல. ஆனா இந்த ஸ்ரீசன் பார்மா அப்படின்றது இந்த மத்திய பிரதேசல குழந்தைங்க வந்து ஒரு 14 குழந்தைங்க கிட்ட இறந்தாங்க. ஸோ அது வந்து வேர்ல்டு முழுக்க போச்சு. இந்தியாவில் நடந்தது அப்படின்ற மாதிரி போடுவாங்க. நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுவோம், தமிழ்நாடு மத்திய பிரதேஷ் அப்படின்ற அந்த பேர் டேமேஜ் ஆகும். ஆனா இந்தியா விட்டு வெளியே போகும்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதே மாதிரி கரூர் சம்பவமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாக்ஸ் நியூஸ்ல இருந்து எல்லாமே பேசியிருக்காங்க. இந்தியால ஒரு ஆக்டரை பாக்குறதுக்காக 41 பேர் இறந்திருக்காங்க. அப்படி ஏங்க இது அப்படி கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா வெளிநாட்டுல நியூஸ்ல போடுவோம் வந்து அப்படிதான் போட்டிருக்காங்க. அதே மாதிரிதான் இப்ப இந்த வெளிநாட்டு தூதர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து பாக்குற நியூஸ் பார்க்கும்போது இந்த ஃபாக்ஸ் நியூஸ், பிபிசி இந்த மாதிரி நியூஸ் தான் பார்ப்பாங்க. அப்ப அந்த டயத்துல பாக்குறப்ப ஒரு 25ல இருந்து 30 தூதர்கள் வரைக்கும் பார்த்திருக்காங்க. பார்த்து இப்ப வெளிநாட்டு தூதர்களா இருப்பாங்கல்ல, ஃபாரின் ஆபீசர்ஸ், அவங்க எல்லாம் வந்து இந்த எம்பசில ஒர்க் பண்ற ஆபீசர்ஸ், அந்த எம்பசில இருக்கக்கூடிய வெளிநாட்டு தூதர்லாம் வந்து இங்க நம்ம இந்தியாவில வந்து ஏதோ ஒரு ஆக்டர் பிசினஸ் மேன் பார்க்கணும் அப்படின்னா அவங்க மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஏவியேஷன், அதாவது ஜெய்சங்கர் அவங்களுக்கு கீழே வர மினிஸ்ட்ரியில போயிட்டு ஒரு பர்மிஷன் வாங்கணுமா, அதை எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் வந்து அப்ரூவ் பண்ணணுமா. அப்படி ஒரு 25ல இருந்து 30 ஒரு வெளிநாட்டு தூதர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த பார்த்துட்டு என்ன ஒரு ஆக்டரை பாக்குறதுக்காக இவ்வளவு மக்கள் பேசிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு தெரியாது இந்த உள்ளடி அரசியல்லாம் அவங்களுக்கு தெரியாது. சோ வந்து அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி போயிட்டு பார்க்கணும், அந்த மாதிரி ஆக்டரை போய் பார்க்கணும், அதுக்கு வந்து பர்மிஷன் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த வெளிநாட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஏவியேஷன்ல போயிட்டு பர்மிஷன் போட்டு அதுக்கு பர்மிஷன் வந்து ஜெய்சங்கர் அவங்கள வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வந்து விஜய் அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னா மீட்டிங்ஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு நிறைய கிடைக்கும் தான். இது வந்து பார்த்ததை உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஆனா இதை கேட்க வந்து உண்மையாலுமே நம்மள மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அந்த ஃபாக்ஸ் நியூஸ்லாம் வந்து எங்கேயும் ஆக்டரை பார்க்க போயிட்டு இறந்தாங்க பொலிட்டிக்கல் ஆர்லி அப்படின்லாம் போடல. ஆக்டரை பார்க்க போன இடத்துல இறந்துருக்காங்க அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ வந்து இது உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த ட்ரம்ப்புக்கு அதெல்லாம் உண்மை கிடையாது, அதை அவர் அடிச்சு விடுறாரு அந்த மாதிரி அந்த அந்த வார்த்தைகள் வந்து வீடியோவில் பேசக்கூடாது. இருந்தாலும் அதை நான் சொல்லுவேன். ஆனா இது வந்து கேட்க வந்து ஓகே இது நம்புற மாதிரி இருக்கு அப்புறம் மாதிரி இருக்கு. அதனாலதான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணலாம் சொல்லி நினைச்சேன். ஸோ அதை வீடியோ போட்டிருக்கேன். உங்களோட கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம். பை.